ஒரு நாள் திவ்யா கல்லூரிக்கு செல்லும் வழியில் மெயின் ரோட்டில் நடந்து கொண்டிருந்தாள். மதிய சூரிய ஒளி சாலையில் படர்ந்து கிடந்தது. அப்போது திடீரென்று அவள் காலில் ஏதோ மின்னியது. அவள் கீழே குனிந்து பார்த்தாள். அங்கே ஒரு மோதிரம் கிடந்தது. அது சாதாரண மோதிரம் இல்லை. நிலா கல் பதித்த பழமையான வெள்ளி மோதிரம். அதன் நடுவில் இருந்த நீலக்கல் சூரிய ஒளியில் விசித்திரமாக ஜொலித்தது. அதை பார்த்தவுடன் திவ்யாக்கு ஏனோ கண்களை பிரிக்க முடியவில்லை. வாவ், ரொம்ப அழகாயிருக்கே என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே அதை எடுத்தாள். அந்த மோதிரம் கையில் பட்ட அந்த நொடியில் அவள் உடம்புக்குள் ஒரு குளிர் ஓடியது. ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மோதிரத்தை அணிந்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினாள். வீட்டுக்கு வந்ததும் அதை நன்றாக சுத்தம் செய்தாள். அதன் மேலிருந்த கருப்பு அழுக்கு நீங்கியதும் மோதிரம் இன்னும் பயங்கரமாக அழகாக மின்னியது. வீட்டிலிருந்த எல்லாரிடமும் அதை காட்டினாள். அவளது அக்கா மட்டும் மோதிரத்தை பார்த்தவுடன் சற்றே பதட்டமான முகத்துடன், இது பழைய மாதிரி இருக்கே, எங்கிருந்து எடுத்த என்று கேட்டாள். ரோட்ல கிடைச்சது என்று சிரித்துக் கொண்டே சொன்னாள் திவ்யா. அந்த இரவு அனைவரும் சாப்பிட்டு தூங்கச் சென்றார்கள். திவ்யா தனது அறைக்குள் நுழைந்ததும் அவளுக்கு யாரோ அந்த அறையில் ஏற்கனவே நின்று கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு வந்தது. அறை முழுக்க அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள் கூட யாரோ மெதுவாக மூச்சு விடுவது போல இருந்தது. அவள் உடனே லைட்டை போட்டாள். யாரும் இல்லை. எனக்குத்தான் தோணுது என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டாள். லைட்டை ஆஃப் செய்து படுத்தாள். சில நிமிடங்கள் கழித்து அவளது காதருகில் யாரோ மெதுவாக கிசுகிசுப்பது போல கேட்டது. திவ்யாவின் உடம்பே உறைந்தது. அவள் கண்களை திறக்க கூட பயந்தாள். திடீரென்று அவளது தலையின் மேல் யாரோ நின்று பார்த்து கொண்டிருப்பது போல உணர்ந்தாள். பயத்தில் அவள் வேகமாக லைட்டை போட்டாள். யாரும் இல்லை. ஆனால் அறையின் மூலையில் இருந்த கண்ணாடியில் மட்டும் ஏதோ கருப்பான நிழல் ஒரு வினாடி தெரிந்து மறைந்தது. அந்த இரவு முழுக்க திவ்யாவால் தூங்க முடியவில்லை. மறுநாள் இரவு தனியாக அந்த அறையில் தூங்க அவளுக்கு தைரியம் இல்லை. அதனால் அவள் தனது அக்காவின் அறைக்குச் சென்றாள். இருவரும் பேசிக்கொண்டே தூங்கினர். இரவு 2 மணி. அறைக்குள் திடீரென்று நகங்கள் சுவரை கீறுவது போல ஒரு சத்தம் கேட்டது. திவ்யாவின் அக்கா மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் பார்த்த காட்சி அவளது இரத்தத்தையே உறைய வைத்தது. திவ்யாவின் தலையின் மேல் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவளது உடம்பு முழுவதும் கருகியிருந்தது. முகம் பாதி எரிந்திருந்தது. முடியெல்லாம் சிதறி கீழே தொங்கியது. அந்த உருவம் அசையவே இல்லை. திவ்யாவின் அக்கா பயத்தில் கத்தினாள். அந்த சத்தம் கேட்டதும் வீட்டிலிருந்த அனைவரும் ஓடி வந்தார்கள். ஆனால் அவர்கள் அறைக்குள் வந்தபோது அங்கே யாரும் இல்லை. திவ்யா பயந்து விடுவாள் என்று நினைத்து கெட்ட கனவு என்று மட்டும் சொல்லிவிட்டாள் அவளது அக்கா. ஆனால் அந்த இரவுக்கு பிறகு வீட்டின் காற்றே மாறிவிட்டது. ஒவ்வொரு இரவும் யாரோ வீட்டுக்குள் நடப்பது போல சத்தம். சில நேரம் பெண் குரலில் சிரிப்பு, சில நேரம் அழுகை. ஒரு இரவு
திவ்யாவின் அம்மாவுக்கு வீட்டில் யாரோ பேசுவது போல கேட்டது. அது திவ்யாவும் அவளது அக்காவும் பேசும் குரல் போல இருந்தது. இந்த நேரத்தில் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் அறைக்கு சென்றார். கதவை திறந்து பார்த்தார். இருவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள். அம்மா குழப்பத்துடன் திரும்பி நடந்தார். அப்போது வழியில் இருந்த கண்ணாடியில் தற்செயலாக அவளது பார்வை பட்டது. அந்த நொடியில் அவளது இதயம் நின்றது. கண்ணாடிக்குள் ஒரு எரிந்த பெண் நின்றிருந்தாள்.